விர்ச்சுவல் வாரியர்ஸ். அது அன்னைக்கு அவர் என்ன அந்த நோக்கத்துல அதை கொண்டு வந்தார் அப்படின்னா, திரு அஜித் அவர்களை அட்டாக் பண்றதுக்கே அதை கொண்டு வந்தார். அண்ணன் ஆட்சியில ரெண்டு குறை தான் இருக்கு. ஒன்னு பாலியல் வன்கொடுமை, இன்னொன்னு கஞ்சா. ஒரு மேடையில நீங்க என்ன பேசணுங்கிறத முதல்ல ஒரு குறிப்பெடுத்து பேசணும்ல. அது மட்டும் இல்லாம ரியல் லைஃப் சந்திரா அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமான விஷயங்கள். திமுகவோட வாக்கு வங்கியை நீங்க வந்து அதிகமா சிதைக்க போறது டிவிகே தான், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க கேட்கலாம் கொஸ்டின், அப்ப அண்ணா திமுகவோட வாக்கு நிச்சயமா அதிகம் சிதைப்பார். என்னதான் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் கொடுத்து மொத்தமா 5000 ரூபாய் கொடுத்தாலும் அந்த லேடிஸ் வந்து நிச்சயமாக தாவேகாவுக்கும் ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவ்வளவு பேருமே நீங்க சொல்லலாம் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, நிச்சயமா கிடையாது. நான் சொல்லுவேன் அவ்வளவு ஓட்டு ரெட்டாலைக்கு தான் வந்து. நீங்க சொன்ன மாதிரி சர்ச்சில் போய் நின்றுட்டு அந்த ப்ரேயர் நடக்க விடாம அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணி, அதுக்கு நேற்று கூட ஒரு ஜட்ஜி வந்து ஒரு அறிக்கை, ஐ திங்க் இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு, ஒரு ஜட்ஜி அறிக்கை கொடுத்துருக்காரு, இறை வழிபாட்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அப்படிலாம் இருக்கு. ஸோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது காரணம் வந்து சோசியல் மீடியாவும் அவங்க வந்து சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறதுனாலும் தான். இப்போ அவங்க வந்து என்னன்னா அந்த அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், ஐ திங்க் விர்ச்சுவல் வாரியர்ஸ், அது அன்னைக்கு அவர் என்ன அந்த நோக்கத்துல அதை கொண்டு வந்தார் அப்படின்னா, திரு அஜித் அவர்களை அட்டாக் பண்றதுக்கே அதை கொண்டு வந்தார். நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய வரலாறு ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த சினிமாவில் அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அஜித் சாரை அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. அவருடைய ஃபேமிலியை அட்டாக் பண்ணுவாங்க, அவரை அட்டாக் பண்ணுவாங்க, அவருடைய படங்களை அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸை இப்போ அவர் வந்து இவருடைய பாலிடிக்ஸுக்கு அவர் வந்து தன் நலத்துக்காக, தன் சுயநலத்துக்காக அதை ஹேண்டில் பண்றாரு. அது என்னைக்குனாலும் அது பேராபத்தில் முடியும். அது புரியுதுங்களா? அதுதான் அது வந்து அந்த பப்ளிக்குக்கோ இல்ல இறை வழிபாட்டுக்கோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது பண்றாங்க. பக்கம் இப்போ நீங்க சோஷியல் மீடியா அப்படின்னு சொன்னதுனால நான் கேட்குறேன், அந்த பக்கம் திமுகவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக, அதில் வந்துட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து மேடையில் பேசின அந்த விஷயம் வந்து பயங்கர வைரலாச்சு. அது மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப் சந்திரா அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமான விஷயங்கள், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசும்போது நீங்க வந்து அவங்கள பக்கத்துல இருந்தே பார்த்துருந்துருக்கீங்க. நிஜமாவே ஸ்டேஜ்ல அது தெரிஞ்சுதான் அவங்க பேசினாங்களா, இல்ல நாங்க தான் இப்போ ஒருவேளை திமுக ஜெயிக்குது அப்படின்னா அதுக்கு தேமுதிக எந்த அளவுக்கு பலமா இருக்கும், இல்ல தோக்குது அப்படின்னா அதுக்கு தேமுதிக எந்த அளவுக்கு காரணமா இருக்கும்? ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுச் செயலாளர் அப்படி பேசியிருக்க கூடாது. அதுவும் ஒரு கூட்டணி கட்சி தலைவரை ஒரு முதலமைச்சர் இருக்கிற மேடையில், நிறைய தலைவர் இருக்கிற மேடையில் அந்த மாதிரி பேசக்கூடாது. ஐ திங்க் ஏப்ரல் 15 நினைக்கிறேன் அந்த டேட். ஐ திங்க் என்னுடைய ஞாபகம் கரெக்டாக இருந்தால் அது ஏப்ரல் 15ஆம் தேதி இருக்கும்னு நினைக்கிறேன். சேலத்தில் அண்ணன் ஆட்சியில் ரெண்டு குறை தான் இருக்குது. ஒன்று பாலியல் வன்கொடுமை, இன்னொன்று கஞ்சா. அதுதான் இங்கே மேட்ரு. நீங்கள் ஒரு 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 பொதுச் செயலாளர், ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர், ஒரு கட்சியோட தலைவர், ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க, அதை நீங்கள் வந்து ஒரு ஐடியாலஜியாக பேசணும்ல. ஒரு மேடையில் நீங்கள் என்ன பேசணுங்கிறத முதல்ல ஒரு குறிப்பெடுத்து பேசணும்ல. இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுங்களேன், நான் ஒரு மேடையில் இன்றைக்கி நான் பேசுகிறேன், இல்லை ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறேன்னா ஒரு குறிப்பை எடுத்துட்டு தான் நம்ம போய் பேசணும். குறிப்பு இல்லாமல் நம்ம போய் பேசக்கூடாது. அதுக்குன்னு நம்ம மெனக்கடணும். பொதுவாக நம்ம வந்து பேசிட்டு போயிடக்கூடாது. அது நிச்சயமாக திரு ஸ்டாலின் ஆகட்டும், கூட்டணி கட்சி தலைவராகட்டும், எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? உங்ககிட்ட ஐ திங்க் எனக்கு தெரியாது எத்தனை பெர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு ஓட்டு இருக்குங்கிறது. நம்ம வந்து இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்க கூற்றுப்படி 2.51 ஆர் 2.54 நினைக்கிறேன் அது சொன்னது. ஏன்னா 5 சீட் அவங்க நின்னாங்க அதிமுக கூட்டணியில். அவங்க சொல்றது 2.5 சம்திங் சொல்றாங்க. எத்தனை % ஓட்டுக்காக இவங்க சேர்த்தாலும் அந்த ஓட்டை விட இப்போ அதிகமாக டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த பெர்சன்டேஜுக்காக இவங்க சேர்த்தாங்கல்ல, இப்போ அதை விட டேமேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த டாப்பிக்கை வந்து அண்ணாமலை அண்ணன் ஆகட்டும், திரு அன்புமணி ராமதாஸ் ஐயா ஆகட்டும், நானும் வந்து எல்லா இடங்களையும் பிரச்சாரத்தை இதில் கொண்டு போனேன். ஏன்னா கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி தலைவரே வந்து அவங்க ஆட்சி சரியில்லைன்னு சொல்றாங்கல்ல, அப்போ எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து டேமேஜ் ஆகும். இவங்க இப்போ யோசிப்பாங்க, ஏன்டா இவங்களை வந்து கூட்டணியில் சேர்த்தோன்னு இப்போ அவர் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் யோசிப்பாங்க, நிச்சயமாக யோசிப்பாங்க. ப்ளஸ் வந்து கடலூர் கடலூர் அதில் அந்த பொதுக்கூட்டம் நடக்கும்போது
விசிகாவோட தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒவ்வொருடைய வேட்பாளர் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் போது விருத்தாச்சலம் சொல்லும் போது இந்த அம்மா அன்னியார் அவர்கள் எந்திரிக்கல. அது எல்லாரும் எந்திரிக்கும் போது எந்திரிச்சிருக்கணும். இன்னைக்கு நேத்து நினைக்கிறேன் திருமாவளவன் அண்ணன் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார். உங்களுக்கும் தெரியும், சரியா வேலை செய்யல, கட்சிக்காரங்க சரியா வேலை செய்யல. இன்னைக்கு விருத்தாச்சலத்துல அதிகமான வாக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா வன்னியர்கள் தான். அதற்கு அடுத்து அதிகமான வாக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க தான். இந்த 2 ஓட்டுமே விழலைன்னா நீங்க எப்படி ஜெயிக்க முடியும்? கொஸ்டின் மார்க்ல மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். திரு கேப்டன் அவர்கள் அந்த இடத்துல நின்று ஜெயிச்சாருன்னா கேப்டனுடைய பலம் வேற, கேப்டன் வேற. கேப்டனே மாதிரி நம்ம நினைக்க கூடாதுல்ல, புரியுதுங்களா? ஸோ நிறைய நீங்க எடுத்துக்கங்க. நீங்க நான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை மட்டும் கேட்டதுனால நான் அதை உங்களுக்கு சொல்றேன். இந்த 10 தொகுதியில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட விருதுநகர், விருதுநகர் ஒரு 1-2 தொகுதியை தவிர மற்ற எல்லா தொகுதியுமே வன்னியர்களும் பிற்படுத்த சமுதாய மக்களும் தான் நிர்ணயம் பண்ற சீட்டு தொகுதி. இது நீங்க அது மயிலம் ஆகட்டும், இல்லைன்னா தருமபுரி ஆகட்டும், இல்லைன்னா இந்த பக்கம் சேலம் மேற்காகட்டும், ஓமலூர் ஆகட்டும், இந்த பக்கம் வேற என்ன இருக்கு, விருத்தாச்சலம் ஆகட்டும், எல்லாமே ஒரு 8 தொகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திருத்தணியையும் விருதுநகரையும் விட்டுருங்க. திருத்தணியில வேற கம்யூனிட்டி, முதலியார் கம்யூனிட்டி தான் டாமினேஷன். விருதுநகர்ல நாடார் கம்யூனிட்டி தான் டாமினேஷன். அப்புறம் நாயக்கர் அப்படிலாம் இருக்கு. இந்த 2 தொகுதியை தவிர இந்த 8 தொகுதியிலுமே அங்க சாலிட் ஓட் பேங்க் யாருன்னு கேட்டீங்கன்னா வன்னியர்களும் தலித் மக்களும் தான். இவங்களுடைய இந்த செய்கையினால தலித் மக்கள் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அதற்கு தான் முன்னக்கூட்டியே அப்ரூவர் ஆயிட்டாரு அண்ணன் திருமாவளவன். இன்னைக்கு நீங்க அதிமுக கூட்டணி ஆகட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி ஆகட்டும், இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் யாராவது ஏதாவது பேசுனாங்களா? இப்போ பிஜேபியோட மேலிட பொறுப்பாளர் திரு PL சந்தோஷ் நினைக்கிறேன், அவங்க ஒரு மீட்டிங் போட்டாங்க கோயம்புத்தூர்ல ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம். எதுவுமே பேசல, யாரை பத்தியுமே பேசல, எந்த டிஸ்டர்பும் பண்ணல. நமக்கு நல்லா எலெக்ஷன் நடந்தது, எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தீங்க, எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா டீசெண்டா போயிட்டாரு. ஆனா உங்க கூட்டணியில திரு திருமாவளவன் என்ன சொல்றாரு? புலம்புன்னு புலம்புறாரு. இல்ல இப்ப கேள்வி அதான், ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி அறிவிக்கும் போதே இந்த பிரச்சனை ஒண்ணு இருந்தது, வந்துச்சு. எப்போ வந்தது? தேமுதிக என்னைக்கு இந்த கூட்டணியில உள்ள வந்துச்சோ அன்னைக்கே இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சிச்சு. இந்த பிரச்சனை அன்னைக்கே ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கு சீட்டு அதிகம், எங்களுக்கு சீட்டு கம்மி இருந்தாலும் நாங்க அண்ணன் திருமாவளவன் அப்போ ஒரு 8 தொகை 10 எல்லாம் இல்லாம ஒன்னு சொல்லி எல்லாம் பண்ணினார். அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு கூட்டணி கட்சிக்கு எங்க கட்சிக்காரங்க வேலை செய்யலைங்கிறதையும் ஒத்துக்கிட்டாரு. இது ஏன்? நாளைக்கு ரிசல்ட்டோட எஃபெக்ட் முன்னோட்டியே வருது, புரியுதுங்களா? ஒரு அனுபவமிக்க அரசியல் தலைவர்கள் அப்படி பேசக்கூடாது. என்னைக்கு இப்போ இது தேமுதிகவையும் சேர்த்து விசிகாவுக்குமே ஒரு பிரச்சனை தானே? 100% 8 சீட்டு விசிகாவுக்கும் பிரச்சனை, திமுகவுக்கும் பிரச்சனை. ஏன்னு நான் தான் சொல்றேன். திரு வைகோ அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் சொன்னார்ல. பாலகிருஷ்ணன் என்ன சொல்றாரு? திமுக ஆட்சியில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை இப்ப சொல்றாரு. அப்புறம் திருமாவளவன் என்ன சொல்றாரு? அன்னியார் 1ஆம் தேதி என்ன சொல்றாங்க? கொஸ்டின் கேட்கும்போது கூட்டணி ஆட்சி, அது 4ஆம் தேதிக்கு அப்புறம் சொல்றாங்க. ஏன் நீங்க சொல்லுங்க, ஸ்டாலிடா ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. எங்க கூட்டணிக்கு தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள், அவர் தாங்க முதலமைச்சர் அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. 4ஆம் தேதிக்கு அப்புறம் சொல்ற. அப்ப எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு பாருங்க. இந்த கூட்டணி கட்சிக்குள்ளே, இந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்குள்ள எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு. அதிமுகவில் அது இருக்கா? நீங்க யோசிச்சு பாருங்க. அமமுக திரு டிடிவி தினகரன் ஏதாவது பேட்டி கொடுத்திருக்கிறாரா? இல்லையே. பிஜேபியில யாராவது பேட்டி கொடுத்திருக்காங்களா? அண்ணன் ஜான் பாண்டியன் யாராவது பேட்டி கொடுத்திருக்காங்களா? இல்லையே. அந்த கூட்டணி சாலிடா பக்காவா இருக்கு. இங்க இந்த கூட்டணி என்ன காரணம்? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த தோல்வி பயம் வரப்போய் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வருதுன்னு என்னுடைய கணிப்பு. நான் 21 வருஷம் இருக்கிற அந்த அரசியலோட கணிப்பை நான் இதை சொல்றேன். சோ இது கண்டிப்பா திமுகவுக்கு ஒரு டிராபேக் தான். 100% டிராபேக். பட் ஆனா இவ்வளவு டிராபேக்ஸ் இருந்துமே திமுக தான் அதிக சீட்டுகளை பெறறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, எதை வச்சு இதை சொல்றாங்க? நிச்சயமா வாய்ப்புகள். என்னைய பொறுத்த வரைக்கும் என்னுடைய நான் இந்த 21 வருஷம் இருக்கிற இந்த அரசியலை வச்சு நான் சொல்றேன். திமுகவோட வாக்கு வங்கியை நீங்க அதிகமா சிதைக்க போறது டிவிகே தான்.
அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் கேட்கலாம் கொஸ்டின், அப்போ அதிமுகவோட வாக்கு நிச்சயமாக அதையும் சிதைப்பார், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதை குறையா சிதைப்பார், அதிகமாக இங்கே தான் சிதைப்பார். அங்கே 30% சிதைச்சாருன்னா இங்கே 70% சிதைப்பார். அதுக்கும் நான் சொல்கிறேன் ரீசன். கிறிஸ்டின்ஸ் ஓட்டு இவர் என்னைக்கு திருச்சியில் முட்டுக்கால் போட்டு சர்ச்சுக்குள்ளே உள்ளே போனாரோ அன்னைக்கே சொல்லிட்டாங்க கிறிஸ்டின்ஸ் நாங்கள்லாம் ஓட்டு போடுவோம். அதுக்கு முன்னாடி திரைமறைவில் திமுக நிறைய வேலைகள்லாம் பார்த்துருக்கோம். அது நான் வந்து நமக்கு தெரியாது, பார்த்துருக்கோம். ஆனால் டயோசிஷனை அணுகியிருப்பாங்க, அங்கே போய் பாதிரியாரை அணுகியிருப்பாங்க, நீங்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆஃப்டர் இவர் திருச்சியில் போய் முழங்கால் போட்டு முட்டுக்கால் போட்டு உள்ளே போனோன்னு, அங்கேருந்து வெளிக்கேட்டுலேருந்து உள்ளே போனோன்னே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கிறிஸ்டின், அவர் சொல்கிறாரு, அவர் உள்ளே போனதை பார்த்தோன்னே எனக்கே புல்லரிச்சிச்சு, நான் ஓட்டு போட்டுட்டேன். 2 நாள் கழிச்சு பார்த்தா திருச்செந்தூரில் போய் வேலை பிடிச்சிட்டு இருக்காரு, ஏன்டா ஓட்டு போட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, புரியுதுங்களா? ஸோ அந்த கிறிஸ்டின் ஓட்டு எங்கேருந்து வந்தது, நீங்கள் அதை பார்க்கணும். ஏன்னா மதசார்பற்ற கட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்தது. ஆனால் எலெக்ஷன் அப்போ வந்துட்டு சர்ச்சுக்குள்ளே போகிறது, கோவிலில் போயிட்டு வேல் எடுக்கிறது, இது இப்போ மதசாயல் இல்லையா? இல்லை, அவர் எப்போவுமே வந்து அப்படித்தானுங்க. அவர் நடிகர் தானே, நடிக்க தானே செய்வார். அது நம்ம வந்து அவரை நம்ம வந்து விட்டுருங்க. இப்போ நம்ம திமுகவுக்கு தான் வருவோம். நம்ம திமுகவில் வந்து அவங்க வந்து மதம்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்து சிறுபான்மையில் இருக்கிற இஸ்லாமியம் வந்து பெரிய மதம் தானே, புரியுதுங்களா? இஸ்லாமிய ஓட்டு கூட டிவிகாவுக்கு போயிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல் அதிக அளவில் கிறிஸ்துவ ஓட்டுகளும் போயிருக்கு. அதே போல் பிற்படுத்தப்பட்டவர்கள் தலித்து வாக்குகளும் அதிகமாக செதஞ்சிருக்கு. ஸோ அதிகமான தாக்கம் வந்து 100% திமுகவுக்கு தான் இருக்கும். இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் இவங்களுடைய எக்ஸிட் போல் அது இது அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் என்னதான் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் கொடுத்து மொத்தமாக 5000 ரூபாய் கொடுத்தாலும் அந்த லேடிஸ் வந்து நிச்சயமாக தாவேகாவுக்கும் ஓட்டு போட்டிருப்பாங்க, புரியுதுங்களா? இஸ்லாமிய சகோதரர்கள் கண்டிப்பாக பெரிய அளவில் போராட்டாலும் கொஞ்சம் போட்டிருப்பாங்க. கிறிஸ்துவர்கள் நிறைய ஓட்டு போட்டிருப்பாங்க, தலித்து நிறைய ஓட்டு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் சேதாரம் எங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கதான் திமுகவு தான். பட் அதிமுகவுக்கும் இருக்கும், பட் அதிக அளவு கிடையாது. பட் அதிமுக நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து திமுக வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கே தெரியும். இந்த ஆசிரியராகட்டும், நர்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து இது பண்ணலை. அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலை. அந்த என்ன சொல்கிறது, ஓய்வூதியம் அது இதுன்னு அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. இடைநிலை ஆசிரியர்களுக்கு பேமெண்ட் எதுவுமே சரியாக பேசினபடி கொடுக்கல. ஸோ டோட்டல் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவ்வளோ பேருமே அகைன்ஸ்ட். அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவ்வளோ பேருமே நீங்கள் சொல்லலாம் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, நிச்சயமாக கிடையாது. நான் சொல்லுவேன் அவ்வளோ ஓட்டும் ரெட்டாலைக்கு தான் விழுந்திருக்கு, புரியுதுங்களா? 100% சொல்லுவாங்க. அவன் பார்த்துருக்காங்க, 4 வருஷம் எடப்பாடியார் ஐயாவுடைய ஆட்சியை பார்த்துருக்குறாங்க, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் இவரை பார்க்கலையே. ஸோ அந்த ஒரு கணிப்புக்கு சொல்கிறேன், சுமார் ஒரு 25 லட்சம் 30 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஆசிரியர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டாஃப் நான் சேர்த்து சொல்கிறேன். இந்த 30 லட்சம் பேரில் ஒரு 25 லட்சம் பேர் ஐயா எடப்பாடியாருக்கு நிச்சயமாக ஓட்டு போட்டிருப்பாங்க, 100% போட்டிருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக இந்த தாவேகா சிதைக்கிற ஓட்டை வச்சு 20%க்கு மேலே அவர் சிதைச்சிட்டாருன்னா 100% அதிமுக தான் வந்து ஆட்சி அமைக்கும். ஓகே, ஸோ இப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி யாருக்கு சாதகமாக இருக்குது, மக்களுடைய தீர்ப்பு என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார். நன்றி நிவேதா மேடம். திங்க் பாலிட்டிக்ஸ் நேயர்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல நேரத்தில் சந்திப்போம். நேற்று, இன்று, நாளை, என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். நன்றி, வணக்கம்.